Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து அவல் வைத்து பாயாசம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்லம் 1 கப் அளவு எடுத்துர்க்கேன். அதை ஃபர்ஸ்ட் நான் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெல்லம் கரையிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையட்டும், பாகு ஆக வேண்டாம், கரைஞ்சா மட்டும் போதும். அவ்வளவுதான், வெல்லத்தை நான் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நான் உரமா வச்சிடுறேன். அடுப்பில் பாயாசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் முந்திரியை பாயாசத்துக்கு நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கிறேன். பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அவல் பாயாசத்துக்கு இதே பாத்திரத்தில் 1 கப் அளவு அவல் எடுத்துருக்கேன். அதை நான் நெய்யில் வறுத்துக்கிறேன். நல்லா அவல் வந்து பொரிஞ்சு வரணும். இன்றைக்கி நான் கெட்டியான அவல் தான் இந்த பாயாசத்துக்கு எடுத்திருக்கேன். கெட்டியான அவல் தான் இந்த பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். அவல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த அவலில் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி எடுத்திருக்கேன். அதை இந்த அவலோட சேர்த்து இந்த அவலோட சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலில் அவல் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து கிடைக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், அவல் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அவல் வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் வந்து சேர்க்கணும். இப்போ நான் இதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கரைச்சி எடுத்துக்கிட்ட வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரைச்சி எடுத்ததை இந்த அவலோட நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிடம் இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். வெல்லத்தோட ஒன்று சேர்ந்து வரட்டும் பாயாசம். அவ்வளோதான், வெல்லத்தோட அவல் வந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்வீட்டோட ரெசிபி மணத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் இந்த பாயாசத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பராக வீட்லேயே அவல் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாயாசம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.